வணக்கம். கிரியேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட பார்ட் 7ல் வந்து கேரக்டர் வித் காம்பிடன்ஸ் அது எப்படின்னு பார்க்க போகிறோம். நம்மளே நிறைய பேரை பார்த்துருப்போம். அதாவது ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு ஒரு ஜாபே கிடைக்காது. ரொம்ப திறமசாலியாக இருப்பாங்க, இருந்தாலும் அவங்களுக்கு பிஸ்னஸே கிடைக்காது. இதெல்லாம் ஏன் அப்படின்றத பார்க்க போகிறீங்க. ஒரு ஜாலியாக ஒரு டூர் போகிறோன்னு வச்சுக்கலாங்களேன். இப்போ வந்து நம்மெல்லாம் ஒரு டூர் போகிறோம் ஊட்டிக்கு. நீங்கள் தான் அந்த டூர் ஆர்கனைசர். உங்கள்கிட்ட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தாச்சுன்னொன்னே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்கள் ஊட்டியில் இருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, ஏன்பா நாங்கள் இத்தனை பேர் வரோம், எங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் ரெடி பண்ணு அப்படின்றீங்க. அப்புறம் என்ன பண்ணுறீங்க, டூருக்கு போகிறதுக்கு 2 நாள் முன்னாடி வந்து அந்த ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, என்னப்பா எல்லாம் ரெடியா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாருன்னா, அம்மா நீங்கள் தங்க போகிற பங்களா ரெடி, அண்ட் ஃபுட்டு எல்லாமே ரெடி, வண்டியும் புது வண்டி ரெடி. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எந்த டிரைவர் அனுப்புறதுன்னு தெரியல, என்கிட்ட 2 டிரைவர் இருக்காங்க. ஒருத்தர் டிரைவர் ஏ வந்து ரொம்ப ரொம்ப நல்லவர், ஆனால் அவருக்கு வந்து ஹில்ஸ் எல்லாம் அவ்வளோ வண்டி ஓட்டி பழக்கம் இல்லை, கொஞ்சம் புதுசு. இன்னொரு டிரைவர் பி வந்து ரொம்ப திறமசாலி, நல்லா வண்டி ஓட்டுவார், சூப்பராக இருப்பார். ஆனால் ஆள் வந்து கொஞ்சம் கை சூடு, ஏதாவது பொருள் வச்சா திருடிடுவார், இல்லைனா ஆளை கூட கடத்திட்டு போயிடுவார். ஸோ இவங்க 2 பேரில் யாரை அனுப்புறது தான் உங்ககிட்ட யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட இப்படி சொன்னார்னா, நீங்கள் யாரை சூஸ் பண்ணுவீங்க? அதாவது ஆப்ஷன் ஏ வந்து ரொம்ப நல்லவர், ஆனால் அவருக்கு திறமை கம்மியாக இருக்குது. ஆப்ஷன் பி வந்து ரொம்ப திறமசாலி, ஆனால் ஆள் கேரக்டர் கொஞ்சம் சரியில்லை. அப்படின்ற பட்சத்தில் நம்ம எல்லாருமே எதை சூஸ் பண்ணோன்னா, எப்படி கேட்போம்னா, ஏன்பா உங்ககிட்ட வேறு டிரைவரே இல்லையா, சரி விடு நானே சென்னையிலேருந்து ஒருத்தரை கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ இதுதான் ஒரு 2 நாள் டூருக்கே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து திறமையும் முக்கியமாக இருக்குது, நம்பகத்தன்மையும் முக்கியமாக இருக்குது. இதையே வந்து நமக்காக ஒரு செல்ஃப் அனாலிசிஸாக நீங்கள் யோசித்து பார்க்கும்போது உங்களுக்கு எது குறையுது அப்படின்றத பாருங்கள். பொதுவாக வந்து மேனேஜ்மெண்ட் குரூஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்ட்ரென்த் அப்படின்வாங்க. பட் அதையே நான் கொஞ்சம் மாற்றி என்ன சொல்கிறேன்னா, ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்ட்ரென்த், ஆனால் பி அவேர் ஆஃப் யுவர் வீக்னஸ். இப்போ என்னையே ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து கனவுலையும் யாருக்கும் துரோகம் செய்யக்கூடாது, தப்பு செய்யக்கூடாதுன்றதுன்னு நினைக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஜென்யூனான ஆளு, ஓகே. ஆனால் நான் ப்ரொஃபஷனலான ஆளான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. அதை தான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கே நீங்கள் வந்து ஒரு ஜென்யூனான செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா பக்கத்தில் இருக்கவங்க என்ன வேணால் உங்களை பற்றி சொல்லிடலாம், ஆனால் உங்களுக்கு தான் தெரியும் உங்களுக்கு நீங்கள் எதில் ஸ்ட்ராங்கு எதில் வீக்குன்னு. ஸோ ஸ்ட்ராங்காக இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் வீக்னஸை வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த பேலன்ஸ் கிடைக்கும். என்னுடைய இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நான் வந்து ஒரு 10 வருஷமாக உங்களுக்கு மெயிலெலாம் அனுப்பிச்சது, மெசேஜ்லாம் போட்டதோட பலன் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து எனக்கு ரைட்டிங் ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. இங்கிலீஷ் புலவர் மாதிரி நான் அனுப்பிச்சிட்ருக்கேன். ஆனால் ஸ்பீக்கிங் நான் அந்தளவுக்கு ஃப்ளூயண்ட்டானு பார்த்தீங்கன்னா இல்லை. அதனால தான் இப்போ இந்த மாதிரி மெசேஜ்லாம் போட்டு உங்களை தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் யோசிங்க, உங்களுக்கு வந்து எது குறையுதுன்னு பாருங்கள். இது வந்து குறையான்னு நினைக்க வேண்டாம். எது ஏன்னா இப்போ ஓட்ட பக்கெட்டில் தண்ணி அள்ளுற மாதிரி தான் இது. நம்ம ஃபோக்கஸ் ஆன் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லி ரொம்ப காம்பிடென்ட்டாகவே இருந்தால், கேரக்டர் சரியில்லைன்னா அது இதாகாது. ஈவன் ரெஃபரலே நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அது சில பேர் வந்து ரொம்ப காம்பிடென்ட்டாக இருப்பாங்க, ஆனால் அவங்கள வந்து ரெஃபர் பண்ணவே தோணாது, நம்பகத்தன்மையே இருக்காது. சில பேர் வந்து ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க, அவங்கள பற்றி ஷேர் பண்ணணும்னு நினைப்போம், ஆனால் அவங்ககிட்ட கண்டென்ட்டே இருக்காது அவங்கள பற்றி ஷேர் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் எந்த சைடுன்னு பார்த்துட்டு எது குறையுதோ அதை சரி பண்ண பாருங்கள். ஐ எம் ஜெகதீஷ், காவ்யா ஹோம்ஸ். ரெஃபரலை பற்றின எந்த தகவலாக இருந்தாலும் என்கிட்ட வாங்க. நன்றி, வணக்கம்.